டெல்லியில் வெள்ளத்தில் சிக்கி 3 மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் சனிக்கிழமையன்று பெய்த தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பழைய ராஜிந்தர் நகர் பகுதியில் உள்ள UPSC பயிற்சி மையத்தில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் 2 மாணவிகள் உட்பட 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. சம்பவம் நடந்த பகுதியில் பல்வேறு பயிற்சி மையங்கள் உள்ள நிலையில் வெள்ளம் குறித்து தகவல் தெரிவித்தும் மீட்பு நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்கள் உயிரிழந்ததாக கூறி சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரோல் பார்க் மெட்ரோ ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் சாலையில் இருபுறமும் 500க்கும் மேற்பட்டவர்கள் கூடி தங்களுக்கு நீதி வேண்டும் என முழக்கமிட்டனர். இந்த சம்பவம் குறித்து மஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக டெல்லி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இங்கே இருக்கும்போது நேற்று ஒரு 3 மணி நேரம் மழை பெஞ்சதில் ஒரு ஃப்ளோட் அதில் ஒரு 3 பேர் இறந்தது ரொம்ப எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. எல்லாருமே ஊரை விட்டு இங்கே ஒரு IPS IAS ஆகணுங்கிற ட்ரீமோடு தான் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. இங்கே இருக்கிறது இது காலையிலேருந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணும்போது இதில் பெரிய அஃபீஷியல்ஸ் யாருமே இன்னும் எங்களை எதுவுமே சொல்லவே இல்லை. தெரியலை 3 உயிர் போயிருக்கு. நாங்களாம் ஆஸ்பிரண்ட்ஸ் நாங்கள் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணலாம், ஒரு டாப் பொசிஷனுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் இருந்ததுக்கே எந்த ஒரு ஆஃபீஸர்ஸும் இதை மதிக்கவே இல்லை சரியான ஒரு அப்ரோச் பண்ணலைங்கிறப்போ எங்களுக்கு இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் படித்து அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸ் காலையிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸ் அஃபிஷியல்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு ஹையர் அஃபிஷியல்ஸும் இல்லை, ஒரு ப்ராப்பர் அத்தாரிட்டி யாரும் பேசலை. ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கூட ப்ராப்பராக பம்ப் பண்ண முடியாத நிலமையில தான் டெல்லி இந்தியாவோட கேபிட்டலே இருக்குன்னா அப்புறம் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் நம்மலாம் இருந்துகிட்ருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.